கொல்கத்தாவில் மருத்துவர் ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டது நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. தேசிய மருத்துவ ஆணையம் சொல்லியிருப்பது என்ன என எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்போம். ரமேஷ், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. அதாவது நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனை வளாகங்களில் பாதுகாப்பான பணி சூழலை உறுதி செய்ய அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனை வளாகங்கள் கொள்கை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று தேசிய மருத்துவ ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த அறிவுறுத்தலுக்கான பின்னணி என்று என்னவென்று பார்த்தோம்னா, நீங்கள் குறிப்பிட்டது போல கொல்கத்தாவில் நடைபெற்ற அந்த சம்பவம் தான். அது ஒரு பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை சம்பவமாக இருந்தாலும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் கேட்பது என்னவென்றால், இது போன்று மருத்துவ மாணவர்கள் மற்றும் மருத்துவர்களின் மீது தாக்குதல் நடத்தப்படுவது அதிகரிக்கிறது. அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அது தொடர்பாக மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகின்றது. இது தொடர்பாக சுகாதார அமைச்சரை கூட மருத்துவ அமைப்பினுடைய பிரதிநிதிகள் நேரில் சந்தித்து மனு அளித்தனர். இந்த சந்திப்பிற்கு பிறகு மத்திய சுகாதார அமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் உத்தரவின் பேரில் இத்தகைய அறிவுறுத்தலை தேசிய மருத்துவ ஆணையம் வழங்கியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது மருத்துவமனை வளாகங்கள் மற்றும் மருத்துவ கல்லூரிகள்ல மாலை நேரங்கள்ல மருத்துவ பணியாளர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நடந்து செல்லும் போது அங்கு போதிய அளவுல வெளிச்சம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும், முக்கியமான இடங்கள்ல சிசிடிவிகளை கொண்டு கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே போல மருத்துவ கல்லூரிகள்ல எந்த ஒரு மருத்துவ மாணவரின் மீது வன்முறை நடைபெற்றால் அது குறித்து கல்லூரி நிர்வாகம் உரிய முறையில் விசாரித்து காவல்துறையிடம் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய வேண்டும் எனவும், அந்த வன்முறை சம்பவத்தின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான அறிக்கையை சம்பவம் நடைபெற்ற 48 மணி நேரத்திற்குள் தேசிய மருத்துவ ஆணையத்திடம் வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே போல இந்த லேபர் வார்டு, அதே போல புறநோயாளிகள் பிரிவு, மருத்துவர்கள் தங்கி இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் பிளேசஸ் உள்ளிட்ட மருத்துவ கல்லூரியில் இருக்கக்கூடிய திறந்தவெளி இடங்கள் ஆகியவற்றில் எல்லாம் ஆண் பெண் பாதுகாவலர்களை பணியமர்த்துவது உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே போதிய வெளிச்சம் இருப்பதை உறுதி செய்யணும், சிசிடிவி கேமராக்கள் அமைக்கணும், ஆண் பெண் பாதுகாவலர்கள் பணியமர்த்தப்படணும், அவர்களுடைய மருத்துவ பணியாளர்கள் மற்றும் மருத்துவரின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஒரு பாதுகாப்பு வழிமுறைக்கான கொள்கையை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அந்த அறிவுறுத்தல்களை தேசிய மருத்துவ ஆணையம் வழங்கியிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.